வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் இன்ஃபோடெக். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கலான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நார்மல் கேமரா வெர்சஸ் ஃபேஸ் டிடெக்ஷன் கேமராஸ். சாதா கேமரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அனலாக் ஹெச்டி கேமரா வரும், ப்ளஸ் ஐபி கேமராஸும் வரும். ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்க டிவிஆரோ என்விஆரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரண பர்பஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்கோ ஹெச்டி அண்டு வந்து பார்த்திங்கன்னா டர்போ லைட் அப்படின்ற வேரியன்ஸ் வரும். என்விஆர்லேயும் வந்து சீரிஸஸ் நிறைய வரும். ஸோ இந்த கேமராஸும் சேம் நார்மல் கேமராஸ் இருக்கும். இந்த நார்மல் கேமராஸ் வந்து எப்பயுமே ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதே ஃபேஸ் டிடெக்ஷன் கேமராஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு என்விஆரோ எடுக்கிறீங்க, K2 சீரிஸ் என்விஆர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ பிரம்மாவில் ஸோ அந்த என்விஆரில் வந்து அலோவ் பண்ண லிமிட்டட் ஃபோட்டோஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 6 எம்ப்ளாயிஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸோட ஃபோட்டோ நம்ம சேவ் பண்ண பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தாண்டி ஒரு அரையறுக்கப்பட்ட ஆஃபீஸ் ரூமோ அல்லது நீங்கள் பணங்கள் வைத்திருக்கிற இடங்களோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வைத்திருக்க இடம் அல்லது உங்களோட பாதுகாப்பான உடைமைகள் வைத்திருக்க இடங்கள், அந்த இடங்களில் உங்களை தாண்டி வேறு யாராவது வந்தால் அலர்ட்டாக அடிக்கணும் அப்படின்னா சேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோனுக்கும் கால் வரணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். சேம் அந்த டைமில் உங்களை தாண்டி வேறு யாராவது வராங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட் வந்து வீடியோவையும் அனுப்பிடும். ஸோ இது மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களை தாண்டி வேறு யாராவது போகிறாங்கன்னா நீங்கள் நார்மல் கேமராஸில் வந்து நீங்கள் போய் ப்ளேபேக் செக் பண்ணால் தெரியும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போய் அந்த பொருள் நீங்கள் தள்ளவும் போது வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். பட் ஃபேஸ் டிடெக்ஷன் கேமராஸில் சப்போஸ் அந்த மாதிரி யாராவது வந்துட்டாவே உடனடியாக உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அது மூலிமா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஃபேஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஓகே. ஃபேஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் ஜென்ரேட் பண்ணும். இந்த அலாரம் ஜென்ரேட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அங்கே பக்கத்தில் இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயிஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ வேறு யாரோ சம்திங் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அது ஃபங்க்ஷன் ஆகிற வீடியோவையும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த வீடியோடைய எண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு வீடியோவும் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரதா மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் டிடெக்ஷன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா அலாரம் ஜென்ரேட் பண்ணுறது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எதுவுமே கை வைக்கிறேன். அந்த பேட்டரி இருக்குல்ல எப்படி பேட்டரி சொல்றோம் வருமா இல்லையே இல்லையே பேட்டரியில கை வச்சா வரும்.
என்னவோ ஏன் அவங்களும் சுத்தம் பண்ணாங்களா? அப்படின்னு கஷ்டம் இருக்கு. கேமரா பார்க்க சொல்லலாமா? சுத்தம் தானே பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் அடிக்க என்னடா ஒரு ரூம்ல இருந்தாலே அடிக்குமா? நிமிந்தாவே அடிக்குது. அங்க ஒருத்தர் 3 நிமிஷம் அடிக்குது. 2 நாள் அடிச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குதான் கேட்டேன். பெரிய ஒரு கண்ணாடி சிமெண்ட் எடுத்துட்டு உட்காந்துருந்தா சரி. இந்த சுத்தி ஒரு வழி வச்சுக்கோங்க. அது உள்ள பூசணுமா? ஒரு வழிக்கு சுத்தி என்ன பூசிக்கலாம். ஒரு ஓல்ட் போன் மிஷின் வச்சிருக்கியா? சுவிட்சு மேல ஆன்ல இருக்கு. சுவிட்சு சமமா மாட்டி விட்டா. சமமா வச்சுட்டேன். இதுல வந்து இந்த ரூம்ல குனிஞ்சு நிமிந்தாவே அடிக்கும். அது கூப்பிட்டு ஓட போலீஸ் சவுண்ட் அடிக்கிறது. நாய் வேற இப்ப கத்துக்குப்பா. எல்லா நாயும் இது கத்த விட்டுருங்க. உங்க ரூம்ல ஏதாவது போராடி குடும்பம் இருந்தாவே அடிக்கிறது பிரச்சனை தெரியாது. ஆஃப் பண்ணிட்டேன். என்ன அந்த கேமரா எடுத்து அவங்க சொன்னா இப்ப இது மட்டும் தான் ஆஃப் பண்றீங்க. கேமரா ஓடிட்டு இருக்கோம். நான் சேர்த்து எல்லாமே காட்டுங்க கேமரா.
ஆஃப் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணி அவனை கேட்டனா அவனுக்கு சொன்னா ஃபோன் பண்ணான். என்ன நல்லா இருந்துச்சு ஆஃப் பண்ணிட்டேன். சார் அது எடுத்துக்காம போயிட்டா யூபிஎஸ் எதாவது கழிச்சுடணுமா? அது எப்படி கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணாரு என்ன அவனுக்கு சொன்னா ஃபோன் பண்ணான். என்ன நல்லா இருந்துச்சு ஆஃப் பண்ணிட்டேன். சார் அது எடுத்துக்காம போயிட்டா யூபிஎஸ் எதாவது கழிச்சுடணுமா? அது எப்படி கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன்.